அதிரடியாக பரபரப்பாக போன இந்த ஒரு போட்டியில் கடைசியில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. இந்த போட்டி ரிசல்ட்டின் காரணமாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. பிளே ஆஃப்குள்ளே போகுமா போகாதா அப்படிங்கிற நேரத்தில் இன்றைக்கி இந்த ஒரு போட்டி ரிசல்ட்டால் இப்போது சிஎஸ்கே அணிக்கு அந்த ஒரு வாய்ப்பு இப்போது பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த போட்டியில் கடைசி வரையும் யார் வெற்றி பெற போகிறா, எந்த அணி வெற்றி பெற போகுது அப்படின்னு கூர்மையாக அந்த போட்டி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலுமே இந்த போட்டி அதிரடியாக விளாண்டுருந்தாங்க. ரிசல்ட்டும் அதிரடியாக தான் கிடச்சிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி போட்டி, இந்த மாதிரி அதிரடியாக பேட்டிங் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு. ரெண்டு டீமுமே செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம கடைசி வரையும் மேட்ச் கொண்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி கேகேஆர் மற்றும் ஜிடி அணி மோதியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு போட்டி அதிரடியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பொறுத்தவரையும் இந்த போட்டியில் மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, இந்த போட்டியின் மூலம் எந்த டீமுக்கு ரிசல்ட் மூலம் எந்த டீமுக்கு வாய்ப்பு பிளே ஆஃப்க்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்காச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஜிடி மற்றும் கேகேஆர் இந்த ஒரு போட்டி ஸோ எந்த டீமுக்கு முக்கியமோ இல்லையோ சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு முக்கியமான போட்டிங்க. ஆல்மோஸ்ட் கேகேஆர் வெளியே போயாச்சு. இருந்தாலுமே இந்த போட்டியை பொறுத்தவரையும் ஜிடி அணி மட்டும் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிவிட்டு இந்த மேட்சை உக்காந்து பார்த்துருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஜிடி அணி நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், நீங்களே முதல்ல பேட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு பேட்டிங் களமிறக்கிவிட்டாங்க. அஜிங்கியா ரஹானே மற்றும் ஃபின் ஆலன் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேட்டிங் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தா அஜிங்கியா ரஹானே சீக்கிரமாகவே ஆட்டம் இழந்து அவுட் ஆகிட்டு வெளியே போனார். அதன் பிறகு களமிறங்கிய ரகுவன்சி மற்றும் ஃபின் ஆலன் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. குறிப்பாக ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஃபின் ஆலன் என்ன நினச்சாருன்னு தெரியல, மேட்சை அப்படியே ஒட்டு மொத்தமாக தூக்கி சாப்பிட்டாரு. அந்த அளவுக்கு அதிரடியாக அசுர பேட்டிங் ப்ளே பண்ணார். வெறும் 35 பந்தில் 93 ரன் அடிச்சிருந்தார். விட்டால் கண்டிப்பாக மேட்ச் எங்கேயே கொண்டு போயிருப்பாருங்க. 10 6 4 4 அடிச்சு ஒரு தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தார். அவர் மட்டும் இல்லைங்க, ரகுவன்சியும் செம்மையாக ப்ளே பண்ணார். 7 6 4 4 அடித்து கிட்டத்தட்ட 82 ரன் அடிச்சிருந்தார். இவரும் அதிரடியாக விளாண்டார். ஃபினிஷிங்கில் கேமரூன் கிரீன் அவர் ஒரு 50 போட்டார். இதன் காரணமாக கேகேஆர் அணி செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணி 20 ஓவர் முடிவில் 247ங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணுறாங்க. 248 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஜிடி களம் இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, சாய் மற்றும் கில் ரெண்டு பேருமே வழக்கம் போல் ரொம்ப பொறுமையாக டீசெண்டாக மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. அதிரடியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணார் என்னோட சாய் சுதர்ஷன். அவருக்கு இன்ஜுரி ஆகி வெளியே போய் உட்காந்தார். ரிட்டையர் ஹர்ட் ஆகி மேட்சை விட்டு வெளியே போய் உட்காந்தாருங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கிய நிஷாந்த் சிந்து இவரும் சரியாக ப்ளே பண்ணல. ஒரு ரனுக்கு ஆட்டம் இழந்து வெளியே போனார். அதுக்கப்புறம் பட்லர் மற்றும் சுமன் கில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை பொறுமையாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த மேட்சை தோற்றா கூட பரவாயில்ல, நம்ம மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோக்கக்கூடாது அப்படின்னு மேட்சை ஒரு கட்டத்தில் ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டு கடைசியில் அதிரடியாக விளையாண்டாங்க. குறிப்பாக சுமன் கில்லும் அதிரடியாக விளையாண்டார். 85 ரனுக்கு அவுட் ஆகி வெளியே போனார். அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் என்ன தான் ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை எட்ட முடியல. இருந்தாலுமே பெரிய தோல்வியை பார்த்தீங்கன்னா ஜிடி அணி சந்திக்கல. ஸோ மேட்சை கடைசி வரையும் க்ளோஸாக தான் கொண்டு போயிருந்தாங்க. இருந்தாலுமே நெட்டில் அடி வாங்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தில் கண் வச்சுருந்தாங்க. அதனால தான் மேட்சை தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம ஈஸியாக கோட்டை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க. நெட்டும் பெருசாக அடி வாங்கலை. ஜிடி அணியோட தோல்வியின் காரணமாக இப்போது சிஎஸ்கே அணிக்கு அந்த ப்ளே வாய்ப்பு இப்போது அமோகமாக ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக சிஎஸ்கே அடுத்த 2 போட்டியுமே வெற்றி பெற்றால் 100க்கு 100% சிஎஸ்கே உள்ளே போயிடலாம். அதனால் இப்போது அடுத்த சிஎஸ்கே நாளைக்கு நடக்க வேண்டிய போட்டியில் ஸோ பஞ்சாப் அணி மட்டும் வெற்றி பெறவே கூடாது அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கணும். அடுத்த ஆர்சிபி தான் வெற்றி பெறணும் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ப்ரே பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதான் சிஎஸ்கே அணிக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே உள்ளே போகணும் அப்படின்னா ஆர்சிபி வெற்றி பெறணும். அப்போ தான் சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்பு இனிமேல் கூட அதிகமாகும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு நடக்க போகிற போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா? இன்றைய தோல்விக்கு பிறகு எந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது கருத்துக்களை போட்டுவிடுங்க.